கீழ்கண்டவற்றில் எது சரியாக பொருந்துகிறது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா பிரார்த்தன சமாஜம், ஆத்மராங் பாண்டுரங். இவர் பிரார்த்தன சமாஜம்ங்கிற அமைப்பை 1867 பாம்பேயில் நிறுவியிருப்பார். இதான் சரியாக பொருந்துகிறது. ஃபஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், ஆத்மீய சபை. இது 1815 ராஜாராம் மோகன் ராயால் வங்காளத்தில் நிறுவப்பட்டது. பிரம்ம சமாஜத்தோட முன்னோடி அப்படின்னு அழைக்கப்படுகிறது. வங்காள முதல் வார இதழ். வங்காளத்தில் முதல் வார இதழ் எதுன்னு பார்த்தீங்கன்னா பெங்கால் கெசட் அப்படிங்கிற நூல் தான், அப்படிங்கிற இதழ் தான் ஃபஸ்ட்டு வார இதழ். சரிங்களா? சத்யார்த்த பிரகாஷ் அப்படின்னா சுவாமி தயானந்த சரஸ்வதியால் எழுதப்பட்ட ஒரு நூல். உண்மையின் வெளிச்சம் அப்படிங்கிற பொருளில் அவர் எழுதியிருப்பார். 1875 ஆரிய சமாஜத்தை சுவாமி தயானந்த சரஸ்வதி நிறுவியிருப்பார். இவர் தான் இந்து சமயத்தின் மார்ட்டின் லூதர் என அழைக்கப்படுகிறார். இளம் வங்காள இயக்கம். இது வங்காளத்தில் தொடங்கப்பட்ட ஒரு இயக்கம். சமூக சமய சீர்திருத்த இயக்கமாக இருந்திருக்கும். ஹென்றி லூயிஸ் அப்படிங்கிறவரால் நிறுவப்பட்டிருக்கும். சரிங்களா? வித்யாசாகர். இவர் யாருன்னா ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். 1856 விதவைகள் மறுமண சட்டம் இயற்றுவதற்கு முக்கிய காரணமாக இருந்தவர் தான் இந்த வித்யாசாகர். தேங்க்யூ.